Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 5 coordinate geometry example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். example 5.15 without using Pythagoras theorem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pythagoras theorத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி hypotenuse squares equal to sum of the squares of the other two sides அப்படின்றது தான் என்னது Pythagoras theorem. ஒரு ப்ரீவியஸ் இதில் ஒரு வீடியோவில் நம்ம வந்து யூஸ் பண்ணி செஞ்சு வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது ஏதாவது ஒரு ரெண்டு சைடு 90 டிகிரி ஃபாலோ பண்ணும். அதாவது ஸ்லோப் வந்து M1 × M பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஒன்று M1 இருந்தால் இது M2 இருந்தால் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், -1 வந்துடும். அதனால் படம் நான் இப்போதைக்கு போடலை, சரிங்களா? ஏன்னா எந்த வெர்டிசஸ் காமனாக இங்கே வருதோ அதுதான் பீன்னு எடுக்க முடியும். ஓகே, அப்போ ரெண்டு ஸ்லோப்பு நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்து அதில் எந்த ஸ்லோப்பு ரெண்டு சேர்ந்து மல்டிப்ளை பண்ணி -1 வருதோ அதுதான் இங்கே நான் போட போகிறேன். அது வருதான்னு பார்க்க போகிறேன். அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிவன் பாயிண்ட்டை எடுத்து கேபிட்டல் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், 1, -4, கேபிட்டல் பின்னு ஒன்று எடுத்துடுறேன், 2, -3. 5 மார்க் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சாரி, சிம்பிள் சம் தம்பி. ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y2 - y1/x2 - x1 தம்பி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏன்ற பாயிண்ட்டுக்கு 1, -4க்கு எடுத்தோம்னா x1 y1 நேம் பண்ணிட்டேன். அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா 2, -3 அப்படின்னு அர்த்தம். இதை x2 y2 நேம் பண்ணிட்டேன். அப்போ ஓகே, அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தோம்னா y2 -3 + 4 ஓகே டிவைடட் பை அடுத்து x2 2 - 1. அப்போ மேலே என்ன ஆயிடுச்சு 1, கீழே என்ன வந்துருச்சு 1. அப்போ 1/1 = 1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன வருது 1 வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடி. பிசிக்கு அதே ஃபார்முலா தான். பி என்ன இருக்குது 2, -3. இதை x1 y1 நேம் பண்ணிக்கோ. சின்றது என்ன இருக்குன்னு பாரு 4, -7. அதுக்கு x2 நேம் கொடுத்துக்க, y2 நேம் கொடுத்துட்டு இப்போ அப்ளை பண்ணால் y2 - y1 -7 மைனஸ் ஃபார்முலா மைனஸ் இந்த -3 சேர்ந்தால் +3. ஓகே, அடுத்து 4 - 2. அப்போ மேலே என்ன வந்துருச்சு -4, கீழே என்ன வரும் டினாமினேட்டரில் 2 வரும், அடித்தா என்ன வந்துருச்சு -2. இது செகண்டு, சரிங்களா சொல்கிறது. இது வந்து என்ன ஃபஸ்ட்டு வேணால் வச்சுக்கோ, இதை செகண்டுன்னு வேணால் வச்சுக்கிடுவோம் ஈக்குவேஷன். ரைட், நம்பர் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிஏ ஆர் ஏசி எனி ஒன் கண்டுபிடிக்கலாம். சி எடுத்துக்கோ 4, -7. அடுத்து இதை x1 y1 நேம் கொடுத்துட்டேன். அடுத்து ஏ அப்படின்றது 1, -4. இதுக்கு நேம் வந்து x2 y2ன்னு கொடுக்குறேன். இதில் அப்ளை பண்ணால் ஃபார்முலா ஒன்ஸ் எழுதுனா போதும், சரிங்களா? y2 - y1 -4 + 7 அப்படின்னு ஆயிரும், நடுவில் மைனஸ் இருக்கனால. அடுத்து 1 - 3 குட். 1 - 4 சப்ராய்ட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு மேலே பார்க்கணும். +3 கிடைக்கும், கீழே -3 கிடைக்கும், அடித்தா என்ன வந்துடும் -1 வந்துடும்டா தம்பி. இதாண்டா தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நல்லா கவனித்து பாரு. நல்லா கவனித்து பார்த்து காட்டினா 1லையும் 3 எடுத்தோம்னா, அதாவது ஸ்லோப் ஆஃப் எது ஏபியும் இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பாரு. 1 இன்ட்டு -1 என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே -1 கிடைக்கும். 1 × -1 அப்போ எதில் காமனாக என்ன இருக்குது, இதில் ஏன்றது அங்கே என்ன இருக்குது காமனாக இருக்குது. அப்போ ஏன்னு இங்கே எழுதிட்டோம்னா, இங்கே பி எழுதிட்டோம்னா இங்கே என்ன வந்துடும் சி. அப்போ இது ரெண்டும் M1 M2 = என்னது -1 சொல்கிறனால கிவன் வெர்டிசஸ் அல்லது கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். எது தேங்க்யூ.